ஃபேஸ்புக், யூடியூப் போன்ற சமூக வலைதள பக்கங்களை எல்லாம் தூக்கி சாப்பிட்டு பெரும் கூட்டத்தையே தன்னுடைய வலையில் வீழ்த்தியிருக்கிறது இன்ஸ்டா. இதில் பொழுதுபோக்கு, மார்க்கெட்டிங் உள்ளிட்ட அம்சங்களை தாண்டி இளசுகளின் வாழைப்பழ வசனங்களால் சீட்டிங்கில் ஆரம்பித்து கொலை வரை நடப்பதை சமீபத்திய சம்பவங்கள் வெளிச்சமிட்டு மிரட்டுகின்றன. நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டைல் சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU, SRB, TET, RRB, SSCL Banking. சென்னை தாம்பரம் ஒட்டிய சந்தோஷபுரம் மெயின் ரோட்டில் ஓரமாக கடந்த ஜூன் 28 அதிகாலை இளைஞரின் சடலத்தை ரோந்து போலீசார் மீட்டனர். இதுகுறித்து வழக்கு பதிந்த சேலையூர் போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை தொடங்கிய போது இதன் பகீர் பின்னணி தெரிய வந்திருக்கிறது. இதுகுறித்து விவரிக்கும் போலீசார், இறந்த நபர் வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த ஜெயக்குமார், மனைவி, குழந்தைகளை பிரிந்தவர், கிண்டி மடுவங்கரையில் தங்கி ஹோட்டல் ஒன்றில் பிரியாணி மாஸ்டராக வேலை செய்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் சித்தாளப்பாக்கத்தை சேர்ந்த நந்தினி என்ற இளம் பெண்ணுடன் அவருக்கு இன்ஸ்டாகிராமில் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அப்பெண்ணுக்கு பார்லரில் ரிசப்ஷனிஸ்ட் வேலை வாங்கி தருவதாக ஆசை காட்டிய ஜெயக்குமார் தனக்கு திருமணமானதை அப்பெண்ணிடம் மறைத்துள்ளார். அதோடு எனக்கு யாரும் இல்லை என அடிக்கடி சொல்லி தன்னை பரிதாபத்திற்குரியவனாக காண்பித்து நந்தினியை 2வது திருமணம் செய்ய திட்டமிட்டிருக்கிறார். அதோடு 11,000 பணம் மற்றும் 2 கிராம் மோதிரத்தையும் செலவிற்காக ஜெயக்குமார் வாங்கியிருக்கிறார். இவர்களின் பழக்கத்தை அறிந்த ஜெயக்குமாரின் நண்பர் ஒருவர், அவன் சரி கிடையாதுமா, நிறைய பொண்ணுங்களை ஏமாத்தி இருக்கான், அவனை நம்பாது என்று அப்பெண்ணை எச்சரித்ததாக தெரிகிறது. இதையடுத்து ஜெயக்குமாருடனான பழக்கத்தை நிறுத்திய நந்தினி தன் உறவினர் சரவணன் என்பவரிடம் தன்னுடைய காதல் விவகாரத்தை கூறி, அவன் என்னை கட்டிக்கலனாலும் பரவாயில்ல, நகை பணத்தையாவது மீட்டுத்தாய் என்று சொல்லியிருக்கிறார். அதன்படி தனது நண்பர்கள் 5 பேருடன் சேர்ந்து ஜெயக்குமாரை அழைத்து சென்று குடிக்க வைத்து 2 நாள் அடைத்து பணத்தை கேட்டுள்ளார் சரவணன். அப்போது அவர்கள் ஆக்ரோஷமாக தாக்கியதில் ஜெயக்குமார் இறந்திருக்கிறார். ஆனால் அவர் போதையில் இருப்பதாக நினைத்து கடந்த ஜூன் 27 இரவு அவரை தூக்கி வந்து சந்தோஷபுரம் மெயின் ரோட்டில் ஓரமாக போட்டிருக்கின்றனர். சிசிடிவி காட்சிகளில் பதிவான வண்டி நம்பரை வைத்துதான் சரவணன், தினேஷ், ராகேஷ், பிரதீப், புவனேஸ்வரன், விக்னேஸ்வரன் ஆகிய 6 பேரை கைது செய்தோம். மேலும் 2 வரை தேடி வருகின்றோம் என்றனர். இந்த சம்பவத்தை போலவே இன்னும் சில சம்பவங்களும் சமீபத்தில் இன்ஸ்டாவை மையப்படுத்தி நடந்துள்ளன. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே இன்ஸ்டா காதலனுக்காக கணவனை திட்டம் போட்டு கொன்றுவிட்டு மனைவி வெண்ணிலா நாடகமாடிய சம்பவம் கடந்த ஜூன் இறுதியில் நடந்தது. இந்த வழக்கில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேபோல் ராமநாதபுரத்தை சேர்ந்த கோட்டைமுத்து என்பவர் இன்ஸ்டா மூலம் திருவண்ணாமலை பெண்ணை காதலித்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் அப்பெண் பிரேக்கப் செய்ய ஜூலை 1 அப்பெண்ணை தேடி திருவண்ணாமலைக்கே வந்திருக்கிறார். இதை அப்பெண்ணுக்கு வேண்டிய 11ஆம் வகுப்பு சிறுவன் உட்பட 3 தட்டி கேட்டுள்ளனர். அப்போது கோட்டைமுத்து கத்தியை எடுத்து குத்தியதில் அந்த 11ஆம் வகுப்பு சிறுவன் பலியாகி இருக்கிறார். இதுகுறித்து பேசும் சமூக ஆர்வலர்கள், இன்ஸ்டாவில் அறிமுகமில்லாதவர்களிடம் ஏற்படும் பழக்கத்தால் பல கொலை மற்றும் கொலை முயற்சி சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்து வருகின்றன. அதோடு காதல் என்ற பெயரில் பெண் பிள்ளைகளை சீரழிப்பது, ஒரே நேரத்தில் பல பெண்களிடம் பழகி பணம் பறித்து சொகுசு வாழ்க்கை வாழ்வது என பார்க்காமல் காதலித்து நேரில் பிடிக்காமல் போவது, வயசு வித்தியாசமின்றி காதலித்து சேர முடியாமல் தவறான முடிவுகளை எடுப்பது என இன்ஸ்டா பழக்கம் நிறைய இடங்களில் பிரச்சனையில் முடிகிறது என்றனர். இதுகுறித்து மனநல ஆலோசகர் டாக்டர் வந்தனாவிடம் பேசினோம். இன்ஸ்டாகிராம் இளம் தலைமுறையினரிடையே பெரிய செல்வாக்கை செலுத்தும் காரணியாக இருக்கிறது. இன்று எதை செய்தால் தவறு, எதை செய்தால் தவறில்லை என்ற எல்லை கம்மியாகிக் கொண்டே போகிறது. குடிப்பது சோஷியல் ட்ரிங்கிங் என ஆனது போல இதை ட்ரெண்ட் என நினைத்து அதை நோக்கி போகும்போது சட்டென யோசிக்கும் திறனை இழந்து தவறான வழிகளில் போகிறார்கள் என்றார். ஓய்வு பெற்ற முன்னாள் டிஜிபி ரவி ஐபிஎஸ்ஸிடம் பேசினோம்.
சமூக ஊடகங்களை கவனமாக பயன்படுத்த வேண்டும். ஒருவரின் புரோஃபைலில் எழுதியிருப்பது உண்மையாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதே நேரம் ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தியும் எழுதியிருக்கலாம். இது போன்ற பதிவுகளை வைத்தோ அவர்கள் பதிவிட்டுள்ள போட்டோவை வைத்தோ யாரையும் ஃபாலோ செய்யக்கூடாது. யாரென்றே தெரியாத நபரை பின்தொடர வேண்டிய அவசியமும் இல்லை. அதேபோல் செல்போனை பார்க்கும் ஸ்கிரீன் டைமையும் குறைக்க வேண்டும். ஒருவரை உங்களுக்கு பிடித்திருந்தால் நேரடியாக விசாரித்து பிறகு திருமணம் செய்து கொள்ளலாம். இன்ஸ்டாவிலேயே காதலை பரிமாறிக்கொண்டு போனில் பேசிக் கொண்டிருந்தால் திருமணமான பிறகு சிறிது நாள் நன்றாக இருக்கும். பிறகு பிரச்சனை ஆரம்பித்து விவாகரத்தில் போய் நிற்கும். இதுதான் யதார்த்தம். சோசியல் மீடியா ஒரு திரை, அதில் எல்லாம் நிஜமாக இருக்காது என்றார். நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNUSRB, TET, RRB, SSCL ranking.